எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் சீசன் வந்தாச்சு. ஃபெஸ்டிவல் டயட் பத்தி பேசலனா எப்படி? ஸோ ஃபெஸ்டிவல் டயட் பத்தி பேசுறோமா? ஃபர்ஸ்ட் திங் ஹைட்ரேட்டடா இருங்க. தேவையான அளவு தண்ணி குடிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபெஸ்டிவல் டைம்ல நமக்கு நெறைய வொர்க் இருக்கும். நம்மள கவனிச்சுக்கிறத தாண்டி இத பண்ணணும், அத பண்ணணும், ஹரிபரியா இருந்துட்டு இருப்போம். ஸோ இந்த டைம்ல நீங்க தண்ணி கம்மியா குடிக்கிறீங்கன்றத உங்க பாடி எப்ப இண்டிகேட் பண்ணும், அந்த எண்ட் ஆஃப் த டேல வந்து உங்களுக்கு அடிவயிறு வலிக்கிறது, அதே மாரி நீங்க வாஷ்ரூம் போகும்போது கடுகடுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க தண்ணி கம்மியா குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபெஸ்டிவல் டைமா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்களுக்கான 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர நீங்க கம்பல்சரி எடுக்கணும். அண்ட் செகண்ட் திங் ஸ்லீப். ஆஸ் யூசுவல் சொல்லவே வேணாம். பொங்கல்னா வந்து லேடீஸ்க்கு வந்து கோலம் போட்டு முடிக்கவே பாதி ராத்திரி ஆயிரும். அண்ட் மென்னுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கும் அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் ஷெடியூலை நீங்கள் பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக 7 to 8 ஹவர்ஸ் தூங்குங்க. அப்படி முடியலன்றவங்க அடுத்த நாள் வந்து ஹாஃப் அன் ஹவர் மத்தியானத்தில் ஒரு நாப்பாச்சு எடுங்க. ஏன்னா உங்கள் பாடிக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். அப்போ தான் அது வந்து ரீசார்ஜ் ஆகும். அதுக்கு ஒரு டைம் வேணும். ரெஸ்ட் எடுத்து அது எனர்ஜிட்டிக்காக திருப்பி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு. ஸோ வந்து ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் டைம் தானேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடாம போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன அளவு சாப்பிடுவீங்களோ அதே அளவு ஃபுட். நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்குங்க. இந்த சீசனில் நிறைய வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது செவ்வல்லி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள் பூசணி, நிறைய மொச்சை வகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே சீசனல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அண்ட் அடுத்த விஷயம் டைஜஷனில் போயிடும். ஃபுட்டை பற்றி பேசாச்சு இல்லையா? டைஜஷனை பற்றி கண்டிப்பாக பேசணும். டைஜஷனில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு வகைலாம் நிறைய சாப்பிடுவோம் பொங்கல் டைமில். கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனாலுமே இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ, ஜீரண பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் நல்ல இஞ்சி, மிளகு, சீரகம்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனை இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ஃபெஸ்டிவல் டைம் தானே, ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்குது. நான் எங்கே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறதுனா, கண்டிப்பாக உங்களோட ரொட்டீன்லேருந்து நீங்கள் மாறாதீங்க. நமக்கு தான் ஃபெஸ்டிவல், நம்ம பாடிக்கு ஃபெஸ்டிவல் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம ஃபெஸ்டிவலுக்காக நம்ம பாடியை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ½ an hour to 1 hour, 6 hours, 6,000 ஸ்டெப்ஸ் to 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. அப்படி இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இதில் மாற்றமே கொண்டு வராதீங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்வீட்ஸு, ஃப்ரைஸுன்னு எதையும் சாப்பிடாம லிமிட்டடாக சாப்பிடுங்க. எது சாப்பிட்டாலும் லிமிட்டடை தாண்டி ஸ்மால் போர்ஷன் சாப்பிடுங்க. அண்ட் கட் டவுன் த கிராப்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள். ரிஃபைன்டு சுகரை தவிர்த்துடுங்க. இப்போ பொங்கல் டைம் இல்லையா? ஸோ எது பண்ணாலும் ட்ரெடிஷ்னலாக போவோம். எல்லாருமே வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் சுகரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக அட் தி சேம் டைம்ஸ் மில்லட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸை ஃபுட்டில் சேர்த்துக்குங்க. இந்த பொங்கல் வந்து பொங்கல் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, பொங்கல் வந்து நம்மளை தாண்டி இயற்கையை நம்ம எல்லாருமே வந்து பறைசாற்ற வேண்டிய நேரம். ஏன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் அப்படி தான் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு நன்றி கூறுற விதமாக, சூரியனுக்கு நன்றி கூறுற விதமாக இந்த பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வச்சிருக்க கால்நடைகளுக்கு நன்றி கூறுற விதமாக தான் இந்த மாட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். இவ்வளோ ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்க நம்மளோட ஹெல்த்துக்கு கண்டிப்பாக நம்ம எப்பவுமே கிராட்டிடியூடாக இருக்கணும். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஃபெஸ்டிவல் டைம்லேயுமே கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. பார்க்குற எல்லாருக்கும் ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவாக இருங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் கொடுங்க. ஏன்னா ஸ்மைல் வந்து இது எல்லாருக்கும் குடிக்க வேண்டிய ஈஸியான விஷயம் தான். ஸோ அதனால் எல்லாரும் ஸ்மைலோடு இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன் எல்லாரையும் நம்ம வந்து வெறுக்கணும்? எல்லாரையும் நல்ல பார்வையோடு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.